பஞ்சர பெட்டு. வணக்கம். இன்னைக்கு உப்பு புளி மிளகா நிகழ்ச்சியில உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான வடை பலகாரங்க. அந்த வடையோட பேர் மாங்காய் வடை. இந்த மாங்காய் வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அது செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். மாங்காய், கடலை மாவு, பொட்டுக்கடலை மாவு, உப்பு, மிளகாய் தூள், எண்ணெய், புதினா, நெய், அரிசி மாவு, தேங்காய் பால். இப்போ மாங்காய் வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த மாவை நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ நான் அளவு சொல்றேன். கடலை மாவு 1 டம்ளர் எடுத்தீங்கன்னா பொட்டுக்கடலை மாவு 1/2 டம்ளர் போரும். அரிசி மாவு 1 டம்ளர் எடுக்கணும். இந்த ரேஷியோல நீங்க எடுத்துக்கலாம். இப்போ நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போ அரிசி மாவு அதே அளவுக்கு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் உங்க காரத்துக்கு எவ்வளவு தேவையோ அப்படி போட்டுக்கலாம். இது எண்ணெயில பொரிச்சு எடுக்கிறதுனால கொஞ்சம் காரம் கொஞ்சம் தூக்கலாவே இருக்கலாம். இதோட நெய் சேர்த்துக்கிறோம். இது சுவைக்காக தான். இதோட நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற புதினா இலை இதையும் சேர்த்துக்கிறோம். இப்போ நாம துருவி வச்சிருக்கிற மாங்காயையும் இதோட சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு நம்ம தண்ணி ஊத்த போறது இல்ல. இதுக்கு பதிலா தேங்காய் பால் ஊத்தி நம்ம இதை கெட்டியா வடை பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்க போறோம். இது ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ தேங்காய் பால், இந்த தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நல்லா கெட்டியான பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இது கண்டிப்பா ஒரு நல்ல டேஸ்ட் இருக்குங்க. புளிப்பு, காரம், அப்புறம் தேங்காய் பால்ல இருக்கிற ஸ்வீட்னஸ். பாருங்க, நல்லா வடை பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இனிமே இதை பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். அதுக்கு நம்ம முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். அதுக்குள்ள நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைங்களா பிடிச்சு வச்சுக்கலாம். முதல்ல நம்ம உருண்டைங்களா பிடிச்சு வச்சுட்டோம்னா எண்ணெய் சூடாகும் போது ஒரே ஈவனா எல்லா வடையும் வெந்துடும். இல்லைன்னா போடுற வடை கருகி போயிடும். அதனால முதல்ல இது ரெடி பண்ணி வச்சுட்டா நமக்கு ஈஸியா இருக்கும். எண்ணெய் சூடாயிட்டு வருதுங்க. அதுக்குள்ள நம்ம வடையை ரெடி பண்ணிடலாம். லேசா எண்ணெய் தடவிட்டு இதை நல்லா இப்படி தட்டிடுங்க. இதை ஒன்னொன்னா நம்ம பொரிச்சு எடுத்துடலாம்.
இது மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா வேகணுங்க. எண்ணெய் ரொம்ப நல்லா காஞ்சிருந்ததுன்னா சிம்ல வச்சுக்கோங்க. பாருங்க, நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்திருக்கு. அந்த புதினால போட்டது நல்லா பச்சை பச்சைன்னு அங்க கலர்ஃபுல்லா தெரியுது. கண்டிப்பா இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா இது வந்து எண்ணெயில பொரிக்கும் போதே நல்ல வாசனை வருது. இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக் மட்டும் இல்ல, நீங்க மத்தியானம் லஞ்சுக்கு கூட ரைஸோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்கா இருந்தா ஒரு தேங்காய் சட்னி வச்சுட்டு இதை சர்வ் பண்ணீங்கன்னா தட்டு காலி ஆயிடுங்க. இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். ஆயில் கான்சியஸா இருக்கிறவங்க இந்த வடையை எடுத்து போடும்போது ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அது மேல வடையை போட்டீங்கன்னா அதுல இருக்கிற கொஞ்சம் ஆயில் எல்லாமே வந்துடும். இதுல ரொம்ப ஆயில் பிடிக்காது, ஏன்னா நம்ம கெட்டியா தான் பிசைஞ்சிருக்கோம். அதுவும் இல்லாம தண்ணிக்கு பதிலாக நம்ம தேங்காய் பால் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ருசியான மாங்காய் வடை தயாருங்க. இது எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன ரீகேப். முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல கடலை மாவு, அரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவு, தேவையான அளவு உப்பு, மிளகாய் தூள், நெய், புதினா, நம்ம துருவி வச்சிருக்கிற மாங்காயும் இதோட சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சதுக்கு அப்புறம் தண்ணிக்கு பதிலா தேங்காய் பாலை ஊற்றி நல்ல வடை பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அடுப்பை பற்ற வைங்க. கடாயை வச்சு வடை பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊத்துங்க. எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள மாவை சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சு வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதை வடை மாதிரி தட்டி எண்ணெயில ரெண்டு பக்கமும் நல்ல செவக்க பொரிச்சு எடுங்க. இப்போ உங்களுக்கு சுட சுட மாங்காய் வடை தயார்.